ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸ் சார்பாக கேலண்டர் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. கோலார் தங்கோவில் கேஜிஎஃப்பில் ரஜினி பிரசாந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது சீஃப் கெஸ்டாக கர்நாடகா மாநிலம் வைஸ் பிரசிடென்ட் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் சார்பாகவும் இங்கே எல்லாம் வருகை தந்துள்ளார். சரி வாங்க, அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்து பார்க்கலான்னு வந்திருந்தோம். கேலண்டர் வெளியீட்டு விழா. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் ரஜினி ஃபேன்ஸ் சார்பாகவும் கோலார் தங்கோவில் ரஜினி ஃபேன்ஸ் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. அகில இந்த உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தலைமை அகில உலக சூப்பர் ஸ்டார் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரத்தத்தின் சொந்தங்களான நமது ரசிக பெருமக்களே, இன்றைய தினம் நமது கோலார் தங்கவேல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தங்கவயல் தளபதி அருமைக்குரிய தம்பி பிரசாந்த் அவர்களின் பெருமுயற்சியால் நமது கோலார் தங்கவேலில் உள்ள ரசிக பெருமக்களுக்கு கேலண்டர்கள் மற்றும் கீபஞ்ச் போன்ற பொருட்களை வழங்க இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய நமது கர்நாடக மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் ஃபேன்ஸ் அசோசியேஷன் தலைமை மன்ற பொதுச் செயலாளர் அண்ணன் பிரவீன் அவர்களை வருக அதே போன்று கர்நாடக மாநில பதிவு செய்யப்பட்ட தலைவருடைய தலைமை மன்ற உபத்தலைவர் அண்ணன் குப்புராஜ் அவர்களை வருக அதே போன்று கோலார் கர்நாடகா ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ணன் வினய் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அதேபோன்று கர்நாடக மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அசோசியேஷன் மற்றும் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பொருளாளர் அண்ணன் குமார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நமது கோலார் தங்கோயில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்புக்கினிய தம்பியான அண்ணன் ரகு அவர்களை நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோலார் மாவட்ட அனைத்து உலக சூப்பர் ஸ்டார், நிரந்தர சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களின் கேலண்டர்களை வழங்கும் நிகழ்ச்சியில் மற்றும் இந்த ஜூடோ காஃபி என்கின்ற ஒரு காஃபி நிறுவனத்தை இங்கே துவங்கும் விழாவும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக தலைமை கழகத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும், அன்புக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களின் உயிரான ரசிகர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் வாலிபர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமது தங்கவயல் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் தலைவரும் நிறுவனரும் தலைவருமாக நிகழ்கின்ற அன்பு தம்பி பிரசாந்துடைய நிகழ்ச்சியால் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. டிசம்பர் 12ஆம் தேதி தலைவருடைய பிறந்தநாள் அன்று இதே தம்பியினுடைய முயற்சியால் ஆஸ்பத்திரியில் இருக்கும் சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு ரொட்டியும் பழமும் வழங்கும் நிகழ்ச்சியும் தம்பியின் தலைமையிலே இனிதே நடைபெற்றது. இந்த நேரத்தில் அதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதோடு 1997 முதல் டைம் பிளாக் பகுதியிலே ரஜினி ரசிகர் மன்றத்தை வைத்து
நாங்கள் தலைவருடைய பேரிலே சில நற்பணிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் தலைவரை காண நீண்ட ஆவலோடு நீண்ட நாட்களாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், ஆவலோடு இருக்கிறோம். அதனுடைய விளைவாக போன நவம்பர் மாதத்திலே நம்முடைய நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களை சந்தித்து தம்பி பிரசாந்த் தலைமையிலே 2 வீல் சேர்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ராகவா லாரன்ஸிடம் வைத்தோம். அவருடைய ஷூட்டிங் காரணமாக இன்னும் அது தள்ளி போகிறது. ரஜினிசம் 48 என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். மாநில தலைவர் அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தாலே எங்களுக்கு இன்னும் அது நாள் வழங்கவில்லை. விரைவிலே நாங்கள் அந்த விழா எடுக்க நாங்கள் முன்பட்டுள்ளோம். கூடிய விரைவிலே அந்த ரஜினிசம் 48 என்ற ஒரு நிகழ்ச்சியை தம்பி பிரசாந்த் தலைமையிலே நாங்கள் செய்ய முன்வந்துள்ளோம். அந்த நிகழ்ச்சியிலே அந்த வீல் சேரை வழங்கும் நிகழ்ச்சியும் நாங்கள் கூடிய விரைவிலே செய்வோம். மேலும் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நாங்கள் அவங்களை மகிழ்விக்கிறோம். நீங்கள் நாங்கள் பொன்னாடை போத்தி நாங்கள் மகிழ்வுகளும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது பொதுச் செயலாளர் பிரவீன் அண்ணன் அவர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. எப்பொழுது நாங்கள் எந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கூப்பிட்டாலும் நான் பிஸியாக இருக்கிறேன்ற வார்த்தை அண்ணன் இது வரைக்கும் சொல்லியிருந்தே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் பெங்களூருக்கு போனாலும் எங்களை சந்திக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குவார். அவர் கேஜிஎஃப் வர சொன்னாக்கிறோ எங்களுக்காக நேரம் ஒதுக்குவார். இப்பேற்பட்ட ஒரு ஜெனரல் செக்ரட்டரி எங்கள் ஸ்டேட்டுக்கே நாங்கள் வச்சுனுக்கிறது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயன்றதை தெரியும். ரசிகர்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு தலைவர் இன்னும் மிக நீண்ட நாட்களாக ஃபோட்டோ ஷூட் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறத ஒரு கோரிக்கையை பொதுச் செயலாளர் மூலயமா அன்பு தலைவருடைய மனைவி லதா மேடம் கிட்ட நாங்கள் லெட்ரு சப்மிட் பண்ணியிருக்கிறோம். கர்நாடகா மாநிலத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் தலைவர் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளருடைய முயற்சியால் கூடிய விரைவில் கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம தலைவர் தனியாக நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குற அளவுக்கு எல்லாரும் பேசியிருக்கோம். எல்லாரும் முகத்திலும் கலையப்பாரு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா இவ்வளோ சந்தோஷம் தான். கொடுத்துட்டா எப்படி இருக்கும், எல்லாமே நிரந்தர டிபி வச்சுக்குவோம். அது மாதிரி அண்ணனுடைய எங்களுடைய வருகைக்கு நாங்கள் மறுபடியும் அவருக்கு கைகூப்பி ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கோம். குப்ராஜன் நிறைய முறை நான் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சார் இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படி இதே டிகிரி வச்சிருக்கீங்க. நம்ம குமாரண்ணனை பற்றி ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னாக்கா, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தலைவர் பேர் சொல்லிட்டு யாரு போனாலும் சரி இல்லைன்ற சொல்ல ஒரே ஒரு மனப்பான்மை கொண்டு வர நம்ம குமாரண்ணன். அதாவது குறிப்பாக சொன்னாக்கா ஒரு வல்லன்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாங்க நிகழ்ச்சியை கலந்ததுக்கு நன்றி. ஒரு காலகட்டத்தில் ரஜினி அப்படி எங்க எது வந்தாலும் சரி ரஜினியை வந்தாருனாக்கா தத்துரூபம் வரைவார். அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர் நம்ம பிரபண்ணாங்க.
சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து நிறைய பேர் எனக்கு உனக்குன்றாங்க. கரகோஷம் கேட்டு இங்கே வந்திருக்கும் அத்தனை ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நாள் தப்பு செய்தி என்னென்னா, நல்ல செய்தி என்னென்னா, இந்த நேரத்தில் நாங்கள் லதா மேடமை மீட் பண்ணி ரோஹிணி தேட்டரில் கர்நாடகா ஸ்டேட் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்கணும்னு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துக்கிறோம். மேடமும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார்கிட்ட பேசி கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அது கிடச்சிச்சுன்னா கேஜிஎஃப்ல தான் நம்ம எல்லாம் ஆன அளவுக்கு ரசிகர்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, கோலார் தங்கவழி சிங்கங்களே, எங்கள் ரஜினியின் அற்புதமான தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் கர்நாடக மாநில ரஜினிகாந்த் மன்ற சார்பாக உண்மையான பதிவு செய்யப்பட்ட ரஜினி மன்றத்தின் சார்பாக நீங்கள் கூடி இந்த விழாவை சிறப்பாக நடத்திருக்கிற எல்லா தம்பிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறு திருப்பமாக இன்னும் நிறைய நல்ல நற்பணிகளை செய்து கொண்டு எங்களை வைத்து எங்களால் இந்த உதவிகளை நாங்களே தருகிறோம். நீங்கள் லாகவார அரசிட்ட போய் 2 வீல் சேரை கட்டிக்கிறீங்க, அது நானே எங்கள் மன்றத்து சார்பாக நானே கொடுக்குறேன். எங்களால் முடிந்து எங்கள் தலைவர் மன்றமாக கொடுக்குறோம். தலைவர் சந்திரகாந்தர் அவர்கள் ஏதோ ஒரு வேலையாக வெளியேற்ற இருக்காரு, அவர் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் தலைவர்களுக்கும் அஜித் ரசிகர் மன்றத்தின் சார்பாக எங்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். தலைவர் மைக்கேல் பில்லா அவர்கள் நம்முடைய ரஜினி சார் அவர்களுக்கு மாலை அடுத்ததாக நம்ம பொருளாளர் குமாரண்ணன் அவர்களுக்கு மாலை அடுத்ததாக தயாராகி கொண்டிருக்கிறது. ஜூடோ பட்டி வெளியீட்டு விழாவில் அந்த பிரவீனன் வெளியிட குப்புராஜன் அதை பெற்றுக் கொள்கிறார். நம்முடைய கர்நாடக மாநில தலைமை ரசிகர் மன்றத்துக்கு கோலார் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தலைமை கழக நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு பிரசாந்த் மூலமாக வழங்கப்படுகிறது. கடைசியாக இந்த விழாவிற்கு நன்றி உரையானது நம்முடைய தம்பி பிரசாந்த் அவர்கள் இப்பொழுது நன்றி உரை கூறுவார்கள். ரஜினி பிரசாந்த் பெங்களூರು ಸ್ಟೇಟ್ ಕರ್ನಾಟಕ ಬ್ರಾಂಚ್ನಲ್ಲಿ ಪ್ರವೀಣ್ ಸರ್ ಗುಪ್ರಾಜನ್ ಏನೇನು ನಮ್ಮದು ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಲಾಂಚ್ பண்ணது ரொம்ப அதே போல் மைக்கேல் பில்லா அஜித் ரசிகர் சார்பாகவும் சோஷியல் ஒர்க்கர் அண்ணா அவர்களும் ஆர்எஸ்
பிரபண்ணா மற்ற எல்லா சீனியர் ஃபேன்ஸு தலைவர் எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இந்த கடை ஓப்பன்ன்ற இதுக்கு நம்ம இங்கே ஃபங்க்ஷன் பண்ணோம். ஜூரோஸ் காஃபி பெட்பட்டி ராஜான்ற ஒரு இதில் பண்ணோம்னு சொன்னாங்க. நம்மளோட அழைப்பு இது பண்ணி வந்ததுக்கு ரோஹிணி தேட்டரில் சார் தான் லெட்டர் கொடுத்தாரு லதா மேடம்க்கு டைரெக்டாக. கர்நாடகா ஃபோட்டோ ஷூட்டு வேணுன்ட்டு லதா மேடமும் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் கண்டிப்பாக நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்ட்டு மைக்கில் சொல்லிக்கிறாங்க. அந்த வீடியோவை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ்.